இங்க ஏன் கூட்டு வந்திருக்கீங்க அருண்? இங்கதான் அஸ்வின் நம்ம தேடி வந்த க்ளூ இங்கயா? என்ன அருண் சொல்றீங்க? சார், எனக்கு தெரிஞ்சு எந்த க்ளூவும் இங்க இருக்க மாதிரி எனக்கு தெரியல. நம்ம தப்பான இடத்துல தேடிட்டு இருக்கோமோன்னு எனக்கு தோணுது. சேச்சே, அப்படிலாம் நினைக்காதீங்க டாக்டர். நம்ம தேடி வந்தது இங்கதான் இருக்கணும். ஏன்னா இங்கதான் தர்ஷினியோட போன் சிக்னலே கட் ஆயிருக்கு. என்ன சொல்றீங்க அருண்? இங்க கட் ஆயிருக்கா? ஆமா சரவணன், இங்கதான் போனோட சிக்னலே கட் ஆயிருக்கு. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது தர்ஷினியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போற வழியே கிடையாது. நான் தான் அன்னைக்கே சொன்னேன் அஸ்வின், அந்த வழியில கூட கட் ஆயிருக்கலாம், இல்ல வேற எங்கேயாவது கூட கட் ஆயிருக்கலாம்னு சொன்னேனே. இப்ப புரியுதா டாக்டர்? உங்களை ஏன் தேட வேணாம்னு சொன்னேன்னு? அவங்களோட சிக்னல் இங்கதான் கட் ஆயிருக்கு. நீங்க கட் ஆகாத இடத்துல போய் தேடிட்டு இருந்தா எப்படி கிடைக்கும்? அப்போ இங்கதான் நம்ம தேடின எவிடன்ஸ் கிடைக்கும்னு சொல்றீங்களா? இங்க இருந்துதான் தர்ஷினி காணாம போயிருப்பான்னு சொல்றீங்களா என்ன? இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம். ஆனா இங்க ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு இப்போதைக்கு நம்ம தேடி பார்க்கணும். எல்லாரும் தனித்தனியா ஒவ்வொரு இடமா தேடி பாருங்க. சரியா ப்ரோ, தர்ஷினிக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? தர்ஷினிக்கு எதுவும் ஆயிருக்காது தர்ஷன், கவலைப்படாதீங்க. ஆமா தர்ஷன், தர்ஷினிக்கு எதுவும் ஆயிருக்காது. சரி, இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல, எல்லாரும் தனித்தனியா போய் தேடி பாருங்க. சரிங்க ப்ரோ. ப்ரோ எல்லாரும் இங்க வாங்க ப்ரோ. என்னதெல்லாம் என்ன ப்ரோ? என்ன எப்படி இருக்கு? தர்ஷினி வண்டி தான்? இல்ல, இருக்காது. இது தர்ஷினி வண்டியே இருக்காது. இது தர்ஷினி கிடையாது. என்ன அருண், ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க? என்ன பேச சொல்றீங்க சரவணன்? இது எப்படி நடந்திருக்கும்னு என்னாலயே யூகிக்க முடியல. பார்த்தா எனக்கு ஆக்சிடென்ட் மாதிரி தெரியலையே சரவணன். கீழே வேற இவ்வளவு ரத்தம் கிடக்கு, வண்டி இருக்கு. தர்ஷினி அப்ப எங்க போயிருப்பா? என்ன இருக்கும்? ஐயோ அருண், பயமுறுத்தாதீங்க அருண், எங்களால தாங்க முடியாது. பயமுறுத்தல சரவணன், இருந்தாலும் இது எப்படி நடந்திருக்கும்? உங்களுக்கு நல்லா தெரியுமா இது தர்ஷினியோட வண்டி தானா? ஆமா அருண், இது தர்ஷினியோட வண்டி தான். அஸ்வின், அங்க பாருங்க, ஒரு துணி இருக்கு பாருங்க. எங்க அருண்? இதோ அந்த பக்கம் ரோட்டுக்கு அங்கிட்டு அந்த மரத்துல இருக்கு பாருங்க, அது எடுத்துட்டு வாங்க. இந்த துணி தர்ஷினியோடது மாதிரி ஏதாவது தெரியுதா சரவணன்? இதா அருண்? ஆமா அஸ்வின், இதுதான். இது தர்ஷினியோடது கிடையாது. உரிமையாரு தர்ஷன். கொஞ்சம் அவசரப்படாம இருங்க. இத பாருங்க, இது தர்ஷினியோடது மாதிரி எதுவும் தெரியுதா? இது 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 தர்ஷினியோடது தான் அருண். என்ன சொல்றீங்க சரவணன்? அது தர்ஷினியோடது கிடையாது. தர்ஷன், உனக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும். அது எப்படி எனக்கு தெரியாதது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நான் அவ புருஷன். என்னது தர்ஷன், என்ன சொல்றீங்க? ஆமா சரவணன், நானும் தர்ஷினியும் கல்யாணம் பண்ணிட்டோம். தர்ஷன், என்ன விளையாடுறீங்களா? இல்ல அஸ்வின், நானும் தர்ஷினியும் கல்யாணம் பண்ணிட்டோம். எனக்கு தெரியாதது இவருக்கு எப்படி தெரியும்? பாரு தர்ஷன், இது எப்ப நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. ஆனா இந்த உண்மையை இத்தனை நாளா நீங்க எங்ககிட்ட உண்மையை மறைச்சிட்டு இருந்திருக்கீங்க. இதுக்கும் இப்ப என்ன சம்பந்தம் தர்ஷன்? இங்க பாருங்க அஸ்வின், எங்க கிட்ட சொல்லாம எப்படி நீங்க தர்ஷினியை கல்யாணம் பண்ணலாம்? ஆனா அவ்வளவு விரும்பணும், கல்யாணம் பண்ணிட்டோம். இத யாருக்கிட்டையும் நாங்க எதுக்கு சொல்லணும்? தர்ஷன், என்ன பேசிட்டு இருக்கீங்க? இப்ப இதனால கூட தர்ஷினி காணாம போயிருக்கலாம், உங்களுக்கு தோணுதா இல்லையா? இதனால எப்படி தர்ஷினி காணாம போயிருக்க முடியும்? ஸ்டாப் இட். இப்ப நம்ம தர்ஷினி எங்க இருந்தா தேட? எப்படி தேடுவீங்க? இந்த ரோட்ல ஆள் நடமாட்டமே கிடையாது. இது தர்ஷினியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போற வழியும் கிடையாது. இங்க வந்து எப்படி பைக்கு, இவ்வளவு பிளட்டு, தர்ஷினியோட சாலு, இதெல்லாம் எப்படி? கிட்டத்தட்ட தர்ஷினி காணாம போய் 2 நாள் ஆக போகுது. இந்த பைக்கும் இங்கதான் கிடக்கு, இந்த ஷால் இங்கதான் கிடக்கு. கொலை பண்ணியிருப்பாங்கன்னு இருந்தா இந்த எவிடன்ஸ் எல்லாம் எதுக்கு விட்டுட்டு போகணும்? அதான் அஸ்வின், எனக்கும் ஒன்றும் புரியல. ஒருவேளை நீங்களாம் நினைக்கிற மாதிரி இது கொலையா இல்லாம ஆக்சிடென்ட் மாதிரி தெரியலாமே. கொலையா? என்ன பேசிட்டு இருக்கீங்க சார்? தர்ஷினிய போய் யார கொலை பண்ண போறா? அப்படியே கொலை பண்ண போறாங்கன்னாலும் இந்த எவிடன்ஸ் அவங்க விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இது தர்ஷினியோடது கிடையாது. இங்க பாருங்க, நீங்க தர்ஷினி மேல இருக்க பாசத்தினால இப்படி பேசிட்டு இருக்கீங்க. இது தர்ஷினியோட பிளட்டா என்னன்னு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். அப்புறம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது தர்ஷினியோட ஆக்சிடென்டா இல்ல வேற எதுவும். அப்போ சீக்கிரமா கண்டுபிடிங்க அருண். சரி, ஓகே, நீங்க இப்ப இங்க இருந்து கிளம்புங்க. இது தர்ஷினியோடதா இல்லையான்னு நான் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு அப்புறமா உங்களுக்கு கால் பண்றேன். இது தர்ஷினியோடது தான் அருண், எனக்கு நல்லா தெரியும். இல்ல, இருக்காது. இது என் தர்ஷினியோடதா இருக்காது. நான் நம்ப மாட்டேன். சரவணன், நீங்க உறுதியா சொல்றீங்களா இது தர்ஷினியோடது தானா? ஆமா அருண், இது தர்ஷினியோடது தான். இந்த பைக்கு
தர்ஷினியோடது தான். ஏன்னா வாங்கி கொடுத்தது நான் தான். இப்போ நம்ம கையில் இருக்க இந்த துணியும் இந்த பைக்கும் தான் எவிடன்ஸு இது தர்ஷினியோடதுன்னு. இப்போ பிளட் வேற இருக்கு. இந்த பிளட்டையும் டெஸ்ட் பண்ணிட்டா தர்ஷினின்னு தான் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்போ தர்ஷினி பைக் இருக்கு, தர்ஷினியோட துணி மரத்துல மாட்டி இருக்கு, ரத்தமா கிடக்கு. அப்போ தர்ஷினிக்கு என்ன இருக்கும்? இது ஆக்சிடென்டாவே இருந்தாலும் இந்த பக்கம் ஒரு கார் ஒரு பைக் எதுவுமே போனது மாதிரி தெரியவே இல்லை. அப்படி இருக்கும்போது இது எப்படி ஆக்சிடெண்டா இருக்கும் அருண்? நான் கண்டிப்பா சொல்றேன் இது ஆக்சிடெண்டா இல்ல. என்ன சொல்றீங்க அருண்? ஆமா, என்னோட கெஸ் படி இது பல நாள் பிளானா இருக்கும்னு நினைக்கிறேன். பல நாள் பிளானா? தர்ஷினியை கொல்ற அளவுக்கு யாருக்கு தர்ஷினி மேல கோவம் இருக்கும்? அதுதான் எனக்கும் தெரியல. நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணா தான் இதுக்கான விடையே கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு தர்ஷன் மேலதான் சந்தேகமா இருக்கு. என்ன சொல்றீங்க? தர்ஷன் கிடையாது, அவங்க வீட்டு ஆளுங்களா கூட இருக்கலாம். ஏன்னா தர்ஷன் பெரிய டாக்டர், அவர் பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் வீட்டில் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்காம கூட இருந்திருக்கலாம். இவருக்கு கல்யாணம் நடந்தது தெரிஞ்சு அவங்க வீட்டில் யாராவது கூட இப்படி பண்ணியிருக்கலாம். என்ன சொல்றீங்க? தர்ஷனை விசாரிச்சா இதுக்கான விடை கிடைக்கும்னு நினைக்கிறேன். நிஜமாவா சொல்றாரு? ஆமா சரவணன், நம்ம இப்போதைக்கு தர்ஷனை மட்டும்தான் விசாரிக்கணும். கல்யாணத்தை பத்தி யாருக்குமே தெரியாது. ஏன் அவரு உங்ககிட்ட தான் இப்ப உண்மையவே சொல்றாரு. நீங்க தர்ஷினிய பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இத பத்தி உங்களுக்கு ஒரு விவரமும் கூட தெரியலையா சரவணன்? இல்ல அருண், எங்களுக்கு இத பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா தர்ஷினி கழுத்துல இவர் தாலி கட்டியிருக்கேன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கான ஒரு ஆதாரமுமே இல்ல. அவ கழுத்துல தாலி கிடந்தது நாங்க யாருமே பார்க்கல. என்ன சொல்றீங்க? வயசு பொண்ணு, எப்படி என்னன்னு நீங்க கவனிக்க வேணாமா? அதுதான் நாங்க பண்ண தப்புன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம தர்ஷினியும் கூட எங்கிட்ட இந்த உண்மையை சொல்லாம மறைச்சிட்டா. என்ன சரவணன் இப்படி சொல்றீங்க? இப்ப என்ன பண்றது? பைக்கு கிடக்கு, துணி கிடக்கு. அப்ப தர்ஷினியை என்ன பண்ணிருப்பாங்க? என்ன எதுக்காக விசாரிக்கணும்னு சொல்றீங்க? நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க தர்ஷன். நீங்களும் தர்ஷினியும் விரும்புனீங்களா? ஆமா, நானும் தர்ஷினியும் விரும்பணும். பின்ன எதுக்காக திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணீங்க? என்ன தர்ஷன் இப்படி பண்ணிட்டீங்களே? நீங்களும் தர்ஷினியும் விரும்புனீங்கன்னா எங்ககிட்ட சொல்லியிருக்கலாமே. நாங்களே ஏதாவது ஒரு முடிவெடுத்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம். ஏன் தர்ஷன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? சாரி சரவணன், எங்களுக்கு வேற வழி தெரியல. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. எதுக்காக திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணீங்க? பாருங்க சார், எங்களுக்கு திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாதுன்றப்ப எதுக்காக நீங்க தர்ஷினி களத்துல திருட்டுத்தனமா தாலி கட்டினீங்க? ஏன் எல்லார்கிட்டையும் சொல்லி முறைப்படியா கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனா அப்ப இருந்த சூழ்நிலை அப்படி என்ன தர்ஷன்? உங்களுக்கு தர்ஷினிக்கு யாருமே இல்லாம தாலி கட்டணும்ன்ற சூழ்நிலை அவளோட மாமா. ஆமா, இதுக்கப்புறம் தர்ஷினிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக. நிறுத்துங்க. எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லியிருக்கணும். அவளுக்கு 2 அண்ணன் நாங்க இருந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி தர்ஷினிக்கு பாதுகாப்பா வரணும், தாலி கட்டணும்னு நினைக்கலாம்? தப்புதான். ஆனா தர்ஷினிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா இதுக்கப்புறம் அவளுக்கு அவனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நாங்க நினைச்சோம். தப்பு பண்ணிட்டீங்களே தர்ஷன். அது எப்படி? நீங்க தாலி கட்டினது யாருக்குமே தெரியாது, அவளுக்கு கல்யாணம் ஆயிருக்கதும் யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்க சூழ்நிலையில எப்படி அவளுக்கு பிரச்சனை வராதுன்னு நீங்க நினைச்சீங்க? அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா இந்த உண்மையை நாங்க எல்லார்கிட்டையும் சொல்லலாம் தான் நினைச்சோம் சரவணன். ஏன் பிரச்சனை வரப்ப சொல்லணும்னு நினைச்சீங்க? பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தா இப்ப இந்த பிரச்சனை வந்திருக்காது தர்ஷன். சரி விடுங்க, இவங்களுக்கு யாருக்குமே உங்க கல்யாணம் நடந்தது தெரியாது. உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியுமா? நீங்க தர்ஷினியை விரும்பினது தெரியுமா? தெரியும். என்னது தெரியுமா? என்ன தர்ஷன் பேசிட்டு இருக்கீங்க? யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு தானே நீங்க மறைச்சு வச்சிருந்தீங்க. அப்புறம் எப்படி உங்க வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு? எங்கிட்ட யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு மட்டும் நீங்க ரிவீல் பண்ணிருக்கீங்களே. என்ன தர்ஷன் இதெல்லாம்? சாரி சரவணன், என்னோட சூழ்நிலை அப்படி. என்னோட வீட்டுல இருக்கவங்ககிட்ட சொல்ல வேண்டிய சூழ்நிலையில நான் இருந்தேன். அது மட்டும் இல்லாம எங்களோட இந்த முடிவுக்கு நீங்க எல்லாம் சம்மதிப்பீங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. எங்க வீட்டுல இருக்கவங்க சம்மதிக்கல. அதே மாதிரி நீங்களும் சம்மதிச்சிருக்க மாட்டீங்கன்னு தான் நான் நினைச்சேன். அதனாலதான் நாங்க யாருக்குமே தெரியாம கல்யாணம் பண்ணோம். நான் தான் சொன்னேன் தர்ஷினி கிட்ட, யார்கிட்டையும் சொல்ல வேணாம், நான் எப்ப சொல்றேனோ அப்போ சொல்லிக்கிடலாம் அப்படின்னு நான் தான் சொன்னேன். எதுக்காக அப்படி சொன்னீங்க? ஏன்னா தர்ஷினி அப்ப படிச்சுட்டு இருந்தா, அவளோட படிப்பு கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் நான் அப்படி பண்ணேன்.
அதனாலதான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு கூட நினைச்சேன். அவளோட படிப்பு செலவு எல்லாத்தையுமே நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். நான் நாங்க என்னதான் கல்யாணம் முடிச்சிருந்தாலும் டிஸ்டன்ஸ்ல தான் இருந்தோம். அது இப்ப பிரச்சனை இல்லை. நீங்க லவ் பண்றது உங்க வீட்டுக்கு தெரியும், அப்படித்தானே? ஆ, ஆமா. நீங்க லவ் பண்ற பொண்ணா உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு பிடிக்கல, அப்படித்தானே? ஆமா. என்ன தர்சன், உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக நீங்க தர்ஷினி கழுத்துல தாலி கட்டுனீங்க? இந்த உண்மை தெரிஞ்சு எங்களை ஏத்துக்கிடுவாங்கன்னு நான் நினைச்சேன். அதனாலதான் நான் தர்ஷினி கழுத்துல தாலி கட்டினேன். உங்க அம்மா அப்பா ஃபாரின்ல இருக்காங்க, அப்படித்தானே? இப்போ வந்துட்டாங்க. அவங்களுக்கும் எல்லா உண்மையும் தெரியுமா? ஆமா, தெரியும். எனக்கும் தர்ஷினிக்கும் கல்யாணம் நடந்தது அவங்களுக்கும் தெரியும். சரி, நீங்க இவங்ககிட்ட யார்ட்டையுமே சொல்லல, அவங்ககிட்ட மட்டும் ஏன் சொன்னீங்க? ஏன்னா அவங்க எனக்கு வேற பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க. அதனாலதான் நான் இந்த உண்மையை சொன்னேன். சரி, உண்மையை சொல்லவும் அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க? அவங்க இப்போவும் தர்ஷினி வேணான்ற முடிவுல தான் இருக்காங்க. எனக்கு வேற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. சரி, உங்க முடிவு என்ன? என்னோட முடிவு எனக்கு எப்பயுமே தர்ஷினி தான். அவ என் கூடவே இருக்கணும்ன்றதுக்காகத்தான் யாரோட விருப்பம் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்லன்னு நான் அவ கழுத்துல தாலி கட்டுனேன். உங்க வீட்டுல எதுக்காக தர்ஷினிய பிடிக்கலன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அவட்ட வசதி இல்லை, அவளுக்கு அப்பா இல்லை, ஏழை வீட்டு பொண்ணுன்றதுனால எங்க வீட்டுல யாருக்கும் பிடிக்கல. என்ன தர்சன் இப்படி சொல்றீங்களே? இவ்வளவு உண்மையும் எங்ககிட்ட மறைக்க உங்களுக்கு எப்படி தர்சன் மனசு வந்துச்சு? உங்களை நம்பி தானே வீட்டுக்குள்ள விட்டோம். ஆனா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்களே தர்சன். இங்க பாருங்க தர்சன், நீங்க எனக்கு பழக்கம் ஆகுறதுக்கு முன்னாடியே எனக்கு தர்ஷினிய தெரியும். அவளை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. கல்யாணம் பண்ணா நான் இந்த பொண்ணை தான் பண்ணணுன்ற முடிவுல தான் இருந்தேன். இப்ப நான் எதுவும் தப்பு பண்ணலையே. தர்ஷினிய கல்யாணம் பண்ணது நான் பண்ண தப்பா? இப்படி குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு விசாரிச்சுட்டு இருக்கீங்க. உங்களை குற்றவாளின்னு சொல்லல தர்சன். நீங்க மட்டும் இந்த உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லியிருந்தா இப்ப தர்ஷினிக்கு இப்படி ஒரு சூழ்நிலை நடந்திருக்கவே செய்யாது. என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க தர்சன், தர்ஷினிக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு காரணமே நீங்க தான். நானா? ஆமா தர்சன், நீங்க தான். எனக்கு தெரிஞ்சு தர்ஷினிக்கு வேற எந்த பக்கமும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா பிரச்சனை இருக்க ஆளையே நம்ம ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டுட்டோம். எனக்கு தெரிஞ்சு உங்களாலதான் தர்ஷினிக்கு இப்படி ஒரு பிரச்சனை. ஏன்னா உங்க வீட்டுல இருக்க யாருக்குமே தர்ஷினிய பிடிக்கல. ஏன்னா அவ ஏழை வீட்டு பொண்ணு, வசதி இல்லாத பொண்ணு. அவளா உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு பிடிக்கல. அதனாலதான் தர்ஷினிக்கு இப்படி ஒரு நிலைமை. என்னால? ஆமா, உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு யாருக்குமே பிடிக்கும். என்ன சொல்றீங்க? என்னோட வீட்டுல இருக்கவங்க தான் தர்ஷினிய கடத்திருப்பாங்கன்னு சொல்றீங்களா? கடத்திருக்கலாம், வேற ஏதாவது கூட பண்ணிருக்கலாம். நீங்களே பாத்தீங்களா பைக் எப்படி கிடந்துச்சு, எவ்வளவு ரத்தம் கிடந்துச்சுன்னு. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்காக தர்ஷினிய கொலை கூட பண்ணிருக்கலாம். இல்ல, இருக்காது. அப்படியெல்லாம் இருக்காது. உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு தர்ஷினிய பிடிக்காதுதான். ஆனா அதுக்காக இப்படி ஒரு முடிவெல்லாம் எடுக்க மாட்டாங்க. எங்க வீட்டுல அவ்வளவு யாரும் கொடூரமானவங்க கிடையாது. பாருங்க தர்சன், நீங்க வேணா உங்க அம்மாட்ட விசாரிச்சு பாருங்க. இல்லைன்னா அவங்களுக்கே தெரியாம நீங்க அவங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு உங்க வீட்லயே உண்மை தெரிஞ்சாலும் தெரியலாம். அப்படியே நீங்க சொன்ன மாதிரி கொலையா இருந்தா தர்ஷினி எங்க? அப்போ அவங்க கிட்டதான் கேட்கணும் தர்ஷினிய என்ன பண்ணாங்கன்னு. இப்பவே நான் வீட்டுக்கு போறேன். தர்ஷினிக்கு மட்டும் அவங்களால ஏதாவது ஆயிருந்திருக்கணும். அப்புறம் நான் கொலைகாரனா தான் இங்க இருப்பேன். அவசரப்படாதீங்க தர்சன், நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, அப்புறம் பார்க்கலாம். சரிங்க சார். எப்படி யாருன்னு சொல்றீங்க? தர்ஷினியா அவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்கன்னு எதை வச்சு சொல்றேன்னு நான் அப்புறம் சொல்றேன். ஆமாம்மா, நாங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். தர்ஷினி நம்ம கிட்ட இந்த உண்மையெல்லாம் மறைச்சிருப்பான்னு என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல. அடி பாவி, நான் அன்னைக்கே சொன்னேனே கேட்டாளா? இப்ப என் பிள்ளைய காணாம ஆக்கி போட்டானே அந்த டாக்டர். அன்னைக்கே நான் வேணான்னு தலைப்பாடு அடைச்சுக்கிட்டேன். சாந்தி, அப்ப உனக்கு இது தெரியுமா? தெரியும் பூங்குடி அக்கா, 2 பேரும் விரும்புறாங்கன்னு மட்டும்தான் தெரியும். ஆனா இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது பூங்குடி அக்கா. அன்னைக்கே அந்த கிழவி வந்து மிரட்டுச்சு. அப்ப இருந்தே நான் வேணான்னு தான் சொன்னேன், கேட்கவே மாட்டேன்ட்டா. அப்புறமும் கூட சும்மா பேசிக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு நினைச்சேன்க்கா. ஆனா இப்படி ஒரு காரியம் நடந்திருக்குன்னு நான் சத்தியமா கனவுல கூட நினைக்கவே இல்லை. என்னம்மா சொல்றீங்க? தர்சனோட பாட்டி வந்து மிரட்டினாங்களா? ஆமையா, முன்னாடியே வந்து மிரட்டுனாங்க. நானும் தர்சினி கிட்டலாம் சொல்லத்தான் செஞ்சேன். அந்த டாக்டர் நமக்கு வேண்டாம்மா, அவங்க வசதியான ஆளு, நம்ம தகுதிக்கெல்லாம் ஏத்தவங்க கிடையாதுமா அப்படின்னு நான் சொன்னையா கேட்க மாட்டேன்ட்டாளே. அத்தை அழுகாதீங்க அத்தை, இப்ப என் பிள்ளை எனக்கு இல்லாம போயிருச்சு. அப்போ இதனாலதான் தர்ஷினி கடைசியில தாள் கட்டி இருப்பாங்களோ? ஆமா ப்ரோ, அப்படியாத்தான் இருக்கும்.
ஏன்னா தர்ஷினி காலத்துல தாலி கட்டுட்டா யாராலையும் அவங்கள பிரிக்க முடியாதுன்னு நினைச்சிருப்பாரு. அதனால கூட இப்படியெல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனா இந்த காரியத்தை நம்மகிட்ட மறைச்சிருக்கவே கூடாது ப்ரோ. மறைச்சிருக்காம இருந்திருந்தா இப்படி பிரச்சனையே வந்திருக்காது. ஆமா அஸ்வின், தர்ஷன் தான் சொல்லக்கூடாதுன்னா தர்ஷினியே இப்படி மறைச்சிட்டாலே இப்போ என்ன என்ன நடந்துச்சுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரே புரியாத புதிராவே இருக்கே. ஏமா அன்னைக்கு தர்ஷனோட பாட்டி வந்து எப்படி மிரட்டினாங்க? அது எதுக்குடா இப்ப கேக்குற? எல்லாம் ஒரு விவரத்துக்கு தாமா. சொல்லுங்க, தர்ஷனோட பாட்டி வந்து என்ன மிரட்டினாங்க? என்னங்க அவங்களே இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்காங்க, நீங்க என்னடானா என்ன மிரட்டினாங்க ஏன் மிரட்டினாங்கன்னு விசாரிச்சிட்டு இருக்கீங்க? நல்ல ஒரு காரணமா தான் சொல்லுங்கம்மா. என்ன மிரட்டினாங்க? கொன்றுவேன்னு மிரட்டினாங்களா? ஆமாய்யா, கொன்றுவேன் தான் மிரட்டினாங்க. அஸ்வின், கொன்றுவேன்னு மிரட்டியிருக்காங்க. வேற ஏதாவது சொன்னாங்களாம்மா? ஆமாய்யா, உங்களுக்கு ஊர் உலகத்துல வேற ஆம்பளையே கிடைக்கலையா, என் பேரை மட்டும்தான் கிடைச்சானா அப்படின்னு அசிங்க அசிங்கமா கேட்டாங்க. சாந்தி, அப்புறம் என் பேரனை விட்டுருங்க, இல்லைன்னா உங்களை இருக்க இடம் தெரியாம ஆக்கிடுவேன். சும்மாவே ஓலை குடிசையில தான் இருக்கீங்க, இதுக்கப்புறமா என் பேரன் பக்கம் வந்தா உங்களை வீட்டோட கொளுத்திடுவேன் அப்படின்னு மிரட்டுனாங்க. அப்பயே நான் விட்ட வேணான்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். கேட்க மாட்டேன்ட்டாளே. அழுகாத சாந்தி, அழுகாத. இப்படிக்கா என்னால அழுகாம இருக்க முடியும்? என் புள்ளக்கா அவளை பார்த்தா போதுன்னு நினைச்சேன், ஆனா இப்ப பார்க்க முடியாத சூழ்நிலையில கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாளே. அன்னைக்கு அவ பேரன் கூட வந்து நல்லவ மாதிரி எல்லாம் பேசினான், ஆனா என்ன தனியா கூட்டு போய் எப்படிலாம் மிரட்டுனான்னு எனக்கு தான் தெரியும். இப்படி மிரட்டினப்பவே நான் வேணான்னு கண்டிப்பா சொல்லி இருந்திருக்கணும். ஆனா இடையில இந்த சேகர் பிரச்சனை வேற. இப்ப இப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? கவலைப்படாதீங்க. எப்படியா எனக்கு இருந்த ஒரே பிள்ளைய இப்ப பறி கொடுத்துட்டு நிக்கிறேனையா. உங்களுக்கு தர்ஷினி மட்டும் பொண்ணும் கிடையாது. நானும் அஸ்வினு, பூமாரி, மலர், தென்றல் எல்லாம் இருக்கோம். கவலைப்படாதீங்க. என் பொண்ணு இல்லாத உலகத்துல இனிமே என்னால எப்படியா வாழ முடியும்? எனக்கு இருந்த ஒரே சொந்தம் அவ மட்டும்தான். இப்போ அத்தா, கவலைப்படாதீங்க அத்தா, தயவு செஞ்சு அழுகாதீங்க அத்தா. ஆமாமா, கவலைப்படாத, உங்களுக்கு நாங்கெல்லாம் இருக்கோம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் உயிரோட இருந்தா என்ன, இல்லைனா என்ன? தர்ஷன், என்னடா அதெல்லாம்? உன் அம்மா மட்டும் வந்து பார்த்தா என்ன குன்னே போட்டுருவா. நான் போறேன்ப்பா, ஃப்ரிட்ஜை விடுங்கப்பா. அம்மாவும் பாட்டியும் ஷாப்பிங் போயிட்டாங்க. நீங்களும் நானும் இப்படிலாம் உட்காந்து பேச எவ்வளவு நாள் ஆச்சு? அம்மா உனக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாதே. இப்போ பழகிக்கிட்டேன்ப்பா. ஓ அப்படியா? ஆமாப்பா, நீங்களும் நானும் உட்காந்து ஃப்ரீயா பேசி எவ்வளவு நாள் ஆச்சுன்னாப்பா. ஆமாடா, நானும் பிசினஸ்ன்னு ஓடா தேஞ்சிட்டேன்டா. இப்படிலாம் உட்காந்து பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? எடுத்து சாப்பிடுங்க. ஆமா, இந்த தடிமாட்டு பயலுக்கு கொடுக்கல, அவன் கிடக்காம்பா. அவனுக்கெல்லாம் வேண்டாமா. நீங்களும் நானும் தான் இன்னைக்கு பார்ட்னர்ஸ். ஓ அப்படியா? சரிடா மகனே, எடுத்து அடிங்க. டேய் நாதாரி, டாக்டர் மாதிரிடா பேசுற. ஏய், அதெல்லாம் ஹாஸ்பிட்டல்லடா, இங்க கிடையாது. தர்ஷன், நான் ஒன்னு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீல? கேளுங்கப்பா, உங்களுக்கு இல்லாத உரிமையா? ஆடு அதுவா வந்து தலைய கொடுக்குது. அவன் ஏன் இப்படி பண்றான், எதுக்கு இப்படி பண்றான்னு புரிஞ்சுக்கிறாம வளர போறாரு. சொல்லுங்கப்பா, என்ன கேட்கணும்? ஏன் தர்ஷன், நீ ஒரு பொண்ணை விரும்பினில, அது உண்மையா? ஆமாப்பா, உண்மையாத்தான் விரும்பினேன். ஆனா இப்ப அவளை காணோம்ப்பா. ஏன்பா சிரிக்கிறீங்க? காணோன்னு அசால்ட்டா சொல்றிய தர்ஷன். இதுல இருந்தே தெரியுது நீ அந்த பொண்ணை எவ்வளோ தூரம் விரும்பி இருப்பேன்னு. ஆமாப்பா, என்ன பண்றது, விரும்பினேன் தான், யூஸ் பண்ணிட்டு விட்டுறலான்னு நினைச்சேன். சாரி தர்ஷினி, எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. நானே யூஸ் பண்ணிட்டு கலட்டி விட்டுறலாம் தான் நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவ காணாம போயிட்டா, எங்க போனானே தெரியல. நீ இதுக்கு கவலைப்படலையா? நான் ஏன்பா கவலைப்படணும்? நீ அவளை உண்மையா விரும்பினில, கல்யாணம் கூட பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. உண்மையா? உண்மைதான். அவன் கல்யாணம் பண்ணது உண்மைதான். நீ இப்ப மாட்ட போறதும் உண்மைதான். உண்மைதான்ப்பா. அமெரிக்கால எப்படி நமக்கு பிடிச்ச பொண்ணை ரிங் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறோமோ, அதே மாதிரி இங்கேயும் நான் தாலி கட்டினேன். அவளை பிடிச்சிருந்துச்சு, அதனால தாலி கட்டினேன். அமெரிக்கால எப்படி பிடிக்கலன்னா வேணான்ட்டு விட்டுருவாங்களோ, அதே மாதிரி விட்டுருவான்னு தான் நானும் நினைச்சு தாலி கட்டினேன். ஆனா என்ன பண்றது? ஐயோ, இது உண்மையா?
நீ சொல்றதெல்லாம் நிஜமா? அப்ப அந்த பொண்ணு நீ உண்மையா காதலிக்கிறியா? ஆமாப்பா, சும்மா டைம் பாஸுக்கு. ஓ, அப்படியா? நீ இப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சிருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்காதே. எப்படியெல்லாம் நடந்திருக்காது? ஐயோ, இந்த ஆள் குடிச்சுப்புட்டு ஏன் இப்படி வளர்றாரு? எப்படிப்பா உன் காதலி எப்படி காணாம போனான்னு உனக்கு தெரியுமா? நீ அவளை தேடி பாத்தியா? இல்லப்பா, எனக்கு வேற வேலை இல்லை பாருங்க. அவளை போய் நான் எதுக்கு தேடணும்? ஐயா, என் புள்ளனா என் புள்ள தான்டா. என்ன மாதிரியே இருக்க. என்னப்பா, நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கும் போலயே. தெரியும், எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அவ எப்படி காணாம போனான்னு எனக்கு தெரியும். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழு தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆள்ல வச்சுக்கோங்க. அப்பனாதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.